மிகவும் தைரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதுதான் நான் இப்ப உங்களோட வந்து கதைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதையும் தாண்டி என்னுடைய தாயினுடைய ஒரு உணர்வு உங்களை பார்த்தோன்னே எனக்கு உடனடியாக தோன்றியது. அதான் முக்கிய காரணம். அதான் உங்களை பார்த்த உடனடியாகவே நான் உங்களை வந்து கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குத்தேன் சிலோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். காரணம் வந்து என் தாயின் ஒரு உணர்வு உங்களை பார்த்தோன்னே எனக்கு இருந்தது. இதுதான் உண்மை. காரணம் என்ன சொன்னா உங்களை வீட்டுக்குள்ள வந்த உடனடியாகவே மிகவும் ஒரு துப்புரவாக அந்த வீட்டை கொஞ்சம் இப்ப நீங்க கூட்டி இன்றைக்கு கூட்டி கழுவாட்டியும் கூட எனக்கு இது தொடர்ந்து அது மிகவும் துப்புரவா தான் தெரியுது. நீங்க சொல்றீங்க இதுக்குள்ள நீங்கள் தனியாத்தான் வாழ்ந்து இருக்குன்னு சொல்றீங்க. இந்த வயசுலயும் கூட எல்லாமே மிகவும் துப்புரவாகவும் பார்க்க மிகவும் அழகாகவும் இருக்கு. வீட்டுக்குள்ள வேற இது ஒரு தாயினுடைய என் தாயினுடைய உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. போக உங்களை மேற்தான் என்னுடைய தாயும் வந்து பிறரின் கை ஏந்தக்கூடாது, பிறரை தங்கி வாழக்கூடாது, சுயமாக எல்லாத்தையும் செய்யணும் என்றதுல இறுதி வரைக்கும் ஒரு துடிப்போட இருந்த ஒரு தாய் தான் என்னுடைய தாயும். சோ அந்த அப்ப அவட்ட இருக்கக்கூடிய இயல்புகளும் உங்கள்ட்ட இருக்குது, விளங்குதானே? அப்ப அதனாலதான் எனக்கு நான் ஓகே நான் உங்களோட கதைக்கலாம். நீங்கள் இவ்வளவு என்ன நினைவு வந்துச்சு இப்படி எடுக்க வேண்டும் நீங்க விளங்கல என்ன ஏன் நினைவு வந்துச்சு இப்படி என்ன எடுப்போம் இல்ல நான் ஒரு எதேட்சியாக தனிப்பேன். அதாவது வந்து நான் இப்ப ஒரு 2-3 மாசம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். திருமண நிகழ்வு ஒன்றுக்கு போயிருந்தேன். நான் அப்ப போயிருக்கும் பொழுது வந்து நான் உங்களை வந்து நிகழ்ச்சிகள் ஒன்று பார்த்திருக்கிறேன். இப்ப பார்க்கக்குள்ள எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தனித்து வாழ்ந்ததாகவும் நீங்கள் கணவன் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தையல் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட உடனே உங்களை நான் பார்க்கக்குள்ள எனக்கு தோன்றியது, ஓம் இது ஒரு மிகவும் ஒரு தைரியசாலியான ஒரு பெண்ணாகத்தான் இவா வாழ்ந்து வந்திருப்பாள். சரி, அப்ப நான் அந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு நான் எழுதினோ திருமணம் போயிருந்த பொழுது உங்களோட சகோதரரால் சொன்னார் உங்களுக்கு சில மறதி குணங்கள் சிலது இப்ப இருக்குன்னு சொல்லியும் மகனை கூட அடிக்கடி நீங்கள் விசாரிப்பீங்கள் எல்லாம் அவரை பற்றி கூட கவலைப்படுறதாக எல்லாம் சொன்னபடினால அப்ப எனக்கு உள்ளூர ஒரு சின்ன ஒரு மெல்லிச ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டது உண்மைதானமா. அப்ப நான் அப்ப யோசிச்சேன் உங்களை ஒரு சந்திக்கணும்னு நான் யோசிச்சது உண்மை. அப்ப அதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. நான் அப்ப உங்கள்ட்ட ஒரு வர வேணும் உங்களை சந்திக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுனால நான் சந்திச்சு நான் இப்படி கதைக்கிறேன். ஆனால் நான் ஓரளவு எதிர்பார்த்ததிலும் பார்க்க நீங்கள் அதிகப்படியாக என்னுடைய நம்பிக்கை நான் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைச்சதை வந்து நீங்கள் நிறுவனமாக நேரடியாக எனக்கு காட்டியிருக்கீங்க. இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் சொல்றீங்க இப்ப நிறைய புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்ப நிறைய புத்தகங்கள் வாசிச்சதுனால உங்களுக்கு அறிவு வந்துதான் நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள் என்பது என்னுடைய அர்த்தம் அல்ல. இது அடிப்படையாக ஒரு மனிதன் என்பவன் வந்து பிறக்கும் பொழுது வந்து ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ள வந்து எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையான சில இயல்புகள் பதியப்பட்டுத்தான் நாங்கள் வெளியில வர்றோம். பிறகு அதுக்கு பிறகுதான் நாங்கள் அதை வந்து கட்டி எழுப்புகின்றோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டி எழுப்புகின்றோம். ஆனா அடிப்படை இயல்பு ஒன்று எல்லாருக்கும் இருக்கு. ஆனபடினால நீங்கள் அந்த அடிப்படை இயல்பை வச்சுக்கொண்டு தான் கிட்டத்தட்ட 14 வயசுல நீங்கள் தையல் வேலைகளை துவங்கி இருப்பீங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் நிறைய கட்டிருக்க மாட்டீங்க. பிறகு திருமணமாகி எத்தனை வயசுல உங்களுக்கு திருமணமானது? 32. சரி, அப்ப திருமணமாகினா பிறகுதான் நீங்கள் குடும்ப வாழ்க்கைகளை வர்றீங்களா? என்ன குடும்ப வாழ்க்கை வர்றீங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல கணவனை நீங்கள் இழக்கின்றீர்கள். அப்ப அதுக்கு பிற்பாடுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒரு தனித்துவமான குடும்ப தலைவியாக மாறுறீங்கள். அங்க உங்களுக்கு ஒரு உறுதியான மனப்பாங்கொண்டு உருவாகிறது. அப்ப நீங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சு கற்றுக்கொண்டு வந்துதான் அந்த மனப்பாங்குக்கு வரவில்லை. அப்ப இதெல்லாம் வந்து இயற்கையாக உங்களுக்குள்ள வந்த ஒரு விடயம், விளங்குதானே? அப்ப அதைத்தான் நான் பார்க்கின்றேன். புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் அடுக்கி வைக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விடயமே இல்லை. உங்க கணவர் புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கணும், சும்மா பின்னால வீடியோல காட்டு 2 புத்தகம் எடுத்து போட்டுடுவேன் கட்டில. அங்க இப்ப கட்டில 2 புத்தகம் கிடக்குது. புத்தகங்கள் வாசிக்கிறது நான் ஒரு நாளும் குறை சொல்லவில்லை. நீங்கள் வாசியுங்கோ, அதனால நிறைய அறிவை இப்ப வச்சிருப்பீங்களா எனக்கு மாற்று கருத்தும் இல்லை. புத்தகங்கள் வச்சிருக்கிறார்கள், அறிவாளிகள் நிறைய விஷயங்களை வச்சிருப்பேன் மாற்று கருத்து இல்லை. சில பேர் வந்து என்னடா போலியாக புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கொண்டு சும்மா வீடியோக்கு காட்டுறதும் போட்டோ காட்டுறதும் படங்களை காட்டுற எல்லாரும் இருக்கத்தான் செய்யணும். அப்படின்னா நான் புத்தகங்களை பார்த்து ஒருவரை கணிப்பதல்ல, எத்தனை புத்தகங்கள் வீட்டுல வச்சிருக்கணும் என்றதை வச்சுக்கொண்டு நான் ஒருவரை கணிப்பதல்ல. உங்களை நான் நீங்கள் 35 வயசுன்னு சொல்றீங்களா, கிட்டத்தட்ட உங்களை கணவரை பார்வை கொடுக்க அந்த நேரத்தில் நீங்கள் புத்தகம் வச்சிருந்தீங்களா என்ற கேள்வி இல்ல. அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மனப்பாங்க இருந்திருக்கும்? உறுதியான ஒரு குடும்ப தலைவியாக நான் என் குடும்பத்தை என் மகளை எவ்வாறு காப்பாற்றுறது, குடும்ப தலைவியாக இருந்து நான் செய்து காட்டணும் என்ற அந்த உறுதியான மனப்பாங்க கஷ்டப்படுத்திச்சான். செய்யுங்க யாரோ கணக்க காசு வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கணுமா, மாடி வீடா அம்மா மாடி வீடுகள் இதுகள் எல்லாம் கையில் நான் செய்ய மாட்டேன்னு போட்டேன். அவர் நல்ல காசுக்காராள், அவர் 2 போட்டு அம்மாவை காசுக்கார நான் முன்ன 2 சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் இன்றைக்கு நான் வந்து பாக்கைகளை கூட பாத்தீங்கன்னா நீங்கள் சரி நாங்கள் வெளியில ஒரு போவோம்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த உங்களுடைய சப்பாத்து எடுக்கைகளை கூட மிக அழகாக அந்த சப்பாத்துகளை ஒரு சின்ன ஒரு லாச்சி ஒண்ணுக்குள்ள வச்சு மிக அழகாக அதை எடுத்து அதை போட்டு திரும்ப அதுக்குள்ள வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாதுன்னா இது சொல்ற விலங்கு தானே. அப்ப இந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க
பாத்தீங்கன்னா அந்த 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 எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்க வேணும், அந்தந்த பொருள் அந்தந்த இருக்க வேணும், பொருட்கள் எல்லாம் நீட்டா அடுக்கி வைக்க வேணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய குடும்ப பழக்க வழக்கத்துல இருந்து எனக்கும் வந்திருக்குது. இந்த மாதிரியான நிறைய இயல்புகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குதுன்றதை நான் கண்கூட பார்க்கின்றேன். பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் படுக்கையறையை திறந்து வச்சிருக்கீங்க. 77 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்கள்ல பொதுவாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நான் பல மனிதர்களை நான் சந்திச்சிருக்கின்றேன். என்ன சொன்னா கூட என்னுடைய அறை கூட இவ்வளவு துப்புரவாக இருக்காது. உங்களோட படுக்கையை பார்த்தா கூட அந்த கட்டில் எல்லாம் நீங்கள் எவ்வளவு அழகாக எல்லாம் மடிச்சு வச்சிருவேன், எல்லாம் எவ்வளவு துப்புரவாக இவ்வளவு அழகாக வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை, இதுவும் ஒரு காரணம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு. மிகவும் ரசனை கூட எனக்கு அந்த ரசனை குழப்பப்படாது அப்படின்னு ரசனை கூட கூட நீங்கள் நீண்ட ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் இருப்பீங்கள். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு விடயத்திலையும் வந்து நீங்கள் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் துப்புரவாகவும் எல்லாத்தையும் சரியான முறையில் செய்யணும் என்று நினைக்கிற அந்த தன்மை இருக்குதானே. அப்ப அங்க கணக்கு பேர் இல்ல வந்து இது நிறைய பேர் வருவேன். அப்ப அவைக்கு நான் தான் கூட ஹெல்ப் பண்றது கூட என்னத்தான் கூப்பிடுவேன் அடிச்சு. ஆனா எனக்கும் விருப்பம் அவைக்கு வேலை செய்ய. பாத்ரூமுக்கு கூட கூட்டி கொண்டு போவேன், டாய்லெட் வேண்டாலும் கூட்டிட்டு போவேன். ஆனா ஆம்பளை கூட கூட்டிட்டு போவேன். என்ன எல்லாம் எல்லாம் செய்வேன். இதுதான் இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவைக்கு கொடுக்கிற தன்மை இருக்குதானே. என்ன எங்களால முடிஞ்சதை மற்றவைக்கு செய்ய வேணும், இருக்கிறத கொடுக்க வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச விடயமா தான் இருக்குன்னு நான் ஒன்றை சொல்றேன். எப்பொழுதுமே கொடுக்கறத போல ஒரு மகிழ்ச்சி ஒரு நாளும் இல்லை. நீங்கள் ஒன்றை கொடுத்து பாருங்க, ஒன்றை பிறருக்காக நீங்கள் ஒன்றை இழந்து பாருங்க, ரைட்? அப்ப அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒரு இடமும் இல்லை, இருக்கவே. நாங்கள் பெறுவதிலும் பார்க்க கொடுப்பது என்பது மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்துல நான் கட்டிக்காரி பேர்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லையா? சரி. சோ அப்ப இதுதான் நான் உங்கள பார்க்கக்கூடிய விடயங்கள். இப்ப வந்து நான் வந்து சில படங்கள் இதுல நீங்கள் செய்த படங்கள் சில எடுக்கிறேன். கேமராவில நான் எடுத்தேன்டா, என்னுடைய கேமராவில கம்ப்யூட்டர்ல போற சுவம் எனக்கு ஆல்பம் நான் கொண்டே அப்புறம் கஷ்டம் எடுக்கிறது. நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள் வந்து நீங்கள் தனியா தையல் வேலை மட்டுமல்ல, உங்களால் பூக்கள் எல்லாம் செய்வீங்கள், கை வேலைகள் நிறைய செய்வீங்கள். ஏன் அதையும் தாண்டி நீங்கள் சீமெந்தி வேலையெல்லாம் செய்வீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன கூட்டிய காட்டியும் இருக்கிறீர்கள். பல சிலைகள், பூச்சாடிகள், அழகான சிலைகள் எல்லாம் செய்து வெளியில அந்த எப்படி கற்றுக்கொண்டீங்க? இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டீங்க? இதெல்லாம் என்னுடைய இதை கொண்டுதான் நான் ஒரு 60 வருடம் படிக்க இல்லை. யோசிச்சு சீமந்தெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. 4 பக்கம் அந்த இப்படி இருக்கிற இது இருக்கல, அது எனக்கு தெரியாது. என்ன மாதிரி யோசிச்சு பார்த்தேன். 4 தடி மாதிரி மெல்லிய இது கிடக்கும் இல்லை, அந்த 4 தடியை இப்படி பெருசாக்கி இப்படி சரிச்சு இப்படி இதுல சின்னதன், இது 2ம் பெருசு, இது இப்படி எடுத்தேன். இப்படி வரும், இப்படி வரும் இல்லை, அப்படி 4 பீஸ் எடுத்து போட்டு 4 பீஸையும் அது இப்படி கட்டைக்கு இப்படி கீழே வரும் தானே, இப்படித்தான் வரும். கீழே குறைஞ்ச சதுரமாகவும் மேல பெரிய சதுரமாகவும் சாரி அதை கைத்தலை கட்டுவேன். இறக்கி கட்டி போட்டு சேர்ந்து இன்னொரு இதை உள்ளுக்கு வைப்பேன். அதுல சின்னதாக கொண்டு இருந்தால் அதை உள்ளுக்கு வச்சு போட்டு சீமெந்தி அதுக்குள்ள அப்படியே இதாக போட்டுட்டு உள்ள கொஞ்சம் காய பண்ற அது வரைக்குள்ள அதை உள்ளால தடி கொண்டு வச்சிருப்பேன். இப்படி தடியை பிடிச்சி அந்த உள்ளில தூக்கி எடுத்துடுவேன். வெளியாக எடுத்து விட அதுங்க உள்ளு கிடக்கும். பேர்ந்து உள்ளு கொஞ்சம் தனி சீமெந்தால பூசுவேன். சில ஓட்டை கிடக்கும், சில இது மாதிரி கிடக்கும். அப்போ உள்ளு கிடக்கிறதுக்கு பூசி போட்டு பேர்ந்து நல்லா காய விட்டுட்டு 2-3 நாளே தண்ணி ஊற்றுவேன். அந்த தண்ணி ஊற்றினாதான் அது இறுகும் அந்த சீமெந்து. அப்போ அப்படியே வெளி இது கிடக்கத்தக்கதாக தண்ணியை ஊற்றுவேன். அதுக்கு தண்ணியை ஊற்றி போட்டு போய் கடைசியாக அதையும் கலட்டு அந்த மூலைகள் இது வரும், அந்த இடம் வரும். அந்த இடத்துக்கு பேருந்து தனி சீமெந்தால அந்த சார்ந்தப்ப இல்லை. நீங்கள் இப்படி காய்ச்சல் ஒரு விடயம் நினைவுக்கு வருது. என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து உண்மையிலேயே என்னிடவும் இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான சில பழக்கங்கள் என்னிடம் இருக்குது. நானாகவே யோசிச்சு, நானாகவே புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சு, நானாகவே செய்யணும், எல்லாத்தையும் நானே செய்யணும் என்ற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. புதுசாக கற்றுக்கொள்ளணும், புதுசாக உருவாக்க பழக்கம் இருக்குது. அது எனக்கு என்னென்று சரியா சொல்ல தெரியாட்டியும் எனக்கு வந்து உண்மையிலேயே சிறு வயதுல, அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஏடு துவக்கிறேன்னு சொல்லி ஒன்று சொல்லுவீங்க, முதல்ல ஆனா எப்படி எழுதுறேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்துல எனக்கு ஏடு துவக்கவே இல்லை.
அது அந்த நேரத்துல ஏதோ என்ன காரணமோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அப்ப நானாத்தான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு எதா இருந்தாலும் நானாகவே கற்றுக்கொண்டு வந்ததுதான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அது கட்டித்தனம் எல்லாருக்கும் இருக்காது. அப்ப அதைத்தான் நான் நானும் அப்படித்தான் கேட்க மாட்டேன். ஆனா என்னட்ட வருவினவில்லை இது என்ன அது செய்யறது இதை செய்த சொல்லித்தாங்க இதை இங்க வருவினோம். ஆனா அது சந்தோஷமா கிடக்கும் தான் சொல்லி கொடுப்பேன் எல்லாம் செய்து காட்டியும் கொடுப்பேன். உண்மையிலேயே வந்து இப்ப உடல் தசைகளை கால்கைகளை பயன்படுத்தி செய்கிற வேலைதான் வேலை என்றல்ல. சுயமாக சிந்திச்சு புதுசா ஒன்றை கண்டுபிடித்து வேலை என்றால் நாங்கள் தசைகளை பயன்படுத்தி செய்கிறதான் வேலை என்று நினைக்கிறத தாண்டி மூளையை பாவிச்சு செய்கின்ற வேலைகள் வந்து இவ்வளவு இருக்குது. அதுல எவ்வளவு வேலைகள் இருக்குது. உடம்புக்கு நல்லது என்ன நாங்கள் நினைச்சதை விரும்பினதை செய்யல எங்களுடைய ஆரோக்கியம் நல்லதாயிருக்கும். பிடிச்சதை விரும்பினதை அதை நாங்கள் மெருகூட்டி கொண்டு போறது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்ல அதுல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். அதான் நான் என்னட்ட வச்சிருக்க சாமானை பார்த்து போட்டே சொல்லி என்னதுக்கு எல்லாம் வச்சுக்கிறீங்க இந்த இதுகள் எல்லாம் வச்சுக்கிறேன் உடுக்க புல்லாங்குழல். நீங்கள் அதையும் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ட்ரம் எல்லாம் வாசிப்பீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. அந்த ட்ரம் வாசிக்கிறதால கூட நீங்கள் எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப கிட்டத்தட்ட நல்ல விடயம் தான், நல்ல சிந்தனைகள் தான் நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள். அந்த ட்ரம் வாசிக்க கூட உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று ஒரு விளக்கம் சொன்னீங்க எனக்கு. நான் கைகாலை எல்லாம் அடிச்சு முழங்காய் அடிக்கைகள் இனி வந்து கிடக்கும் அந்த தாளங்களுக்கு கைக்கல நாங்கள் வேறு எல்லாம் மறந்துடுவோம் இல்ல. அப்ப இதுல இருக்க எனக்கு அது ஒரு வரிசம் இந்த மாப்பிள்ளையும் கொண்டுதான் பேரு விளங்க சிறு பாடலும் சோழவனத்தில் அது தாளம் தான் தென்று பாட்டிலேயே விளையாடுற ஆரோக்கியமான விடயம் தான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க ட்ரம் அடிக்கக்குள்ள கையை பாவிக்கிறீங்க, அப்ப காலை பாவிக்கிறீங்க, உங்களுக்கு முழங்கால் நோக்கள் அப்பா சொல்லிச்சுன்னா இல்ல அது சாகம் பிறகுமே நின்று கிடக்கணும். சும்மா இருந்து கொஞ்சம் தட்டு வேணும் அந்த முழங்கால் பெண்ணும் அது கொஞ்சம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தட்டு வேணும் இருந்து. அது மட்டும் இல்லாம நீங்கள் உடுக்க எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அடிப்பீங்களா நீங்க? எனக்கு தெரியாத நான் எனக்கும் தெரியாத நான் வேண்டி வச்சுக்கேன் சும்மா அடிச்சு பார்ப்பேன். இந்த செம்பிலா கட்டு என்ன சொன்னா தெரியுமா இந்த மணியால் தூக்கி போட்டு இப்படி கையை கொழுவி போட்டு இப்படி இப்படியே நாங்கள் எல்லாம் வந்தோமா. நீங்கள் நிறைய விடயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க இந்த கலை சம்பந்தமாக. எங்களுக்கும் கலை சம்பந்தமாக என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்றேன். கலை சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய ஆர்வம் ரசனைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுதிலும் ரசிக்கிற தன்மை அதிகம் இருக்கின்ற பொழுதிலும் வந்து அதை கற்றுக்கொள்ற அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது படிப்பு சொல்லி அந்த ஒரு லாடன் கட்டின குதிரைகள் மாதிரி ஓடி தெரிஞ்சாக்கள் தான் கிட்டத்தட்ட விளங்குதானே. ஆனால் ரசனை மிக 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 அதிகமாக இருக்குது என்றதுல எங்க அம்மா அப்பாவே நல்ல ட்ரெஸ் எல்லாத்துக்கும் விடுவாங்க. அம்மா அப்பா வந்து ஏச மாட்டோம், நாங்கள் ஒரு நாள் மடிச்சு அடி வேண்டி இருக்க மாட்டோம், பேச்சு வாங்கி இருக்க மாட்டோம். நல்ல அம்மா அப்பாவே நல்ல பாசமாகவும் வளர்த்தாங்க எங்களை எல்லாரையும். கேட்டு பார்த்தா சொல்லிவிடும் எல்லா சகோதரங்களும் நல்லா வளர்த்தாங்க அன்பாகத்தான். ஆனா இல்ல எங்களையும் மிக அன்பாக அதுல எந்த குறையும் அவையில் எல்லாம் அன்பாகவும் எங்களுக்கு உரிய அத்தனை வசதிகளையும் செய்து மிக அருமையாக தான் எங்களுடைய குடும்பத்திலேயும் அம்மா அப்பாக்கள் எங்களை வளர்த்திருக்கிறோம். நான் சொல்றது வந்து படிப்புல கூட ஆர்வம் செலுத்தணும் என்றதெல்லாம் அவையில் கூட கவனம் செலுத்தினதை ஒழிய ஏனைய விடயங்கள்ல இப்ப கலை சம்பந்தமான விடயங்களுக்கு எங்களை கூட அனுப்பி அதுகள்ல கூட ஆர்வத்தை செலுத்துற அளவுக்கு அவைகள் அந்த நேரங்கள்ல பெருசாக சிந்திக்கல. சில கலை உணர்வுகள் கலையில சில படைப்புகள் அதுகளை சின்ன சின்ன இதுகளை நான் செய்யறது எல்லாம் வந்து நானாக கற்று செய்யறதும் அநேகமாக நான் எடுத்துக்கொண்ட அனைத்து விளையாட்டுத் துறைகளையும் வந்து ஓரளவு நான் அந்த விளையாட்டுத் துறைகள்ல சிறப்பாக இருந்திருக்கிறேன். அது எல்லாமே சுயமாக நானாக கற்றுக்கொண்ட விடயங்கள் தான் என்றதை நான் சொல்ல வருகிறேன். மற்றபடி குடும்பங்கள்ல வந்து எந்த குறைகளும் எங்களுக்கு விட இல்லை. சரியா பாசமா தான் இருப்பினும் அந்த நல்ல குடும்பம் எங்களுக்கு அம்மா அப்பா. எனவே அது ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக தான் உங்களோட குடும்பம் வந்திருக்கு. இன்னொரு விடயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதாவது வந்து இப்ப நாங்கள் ஆண் பெண் என்று சொல்லி 2 பேரை நாங்கள் எடுத்தமாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்காக ஒரு பெண் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துகிறார்